ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளருமான கல்வியாளருமான சோனம் வான்சக் அவர் கிட்டத்தட்ட 19 நாளா ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் வந்துட்டு இருக்கிறாரு. போன மாதம் 25ஆம் தேதியிலிருந்தே அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக அங்கே தர்மேந்திரன் பிரதான் உயர்கல்வித்துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், அவர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு 20ஆம் தேதியிலிருந்து ப்ரொடெஸ்ட் நடக்குது. இவர் ஒரு 19 நாளாக அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 கிலோ கிட்ட இடை குறைப்பு நடந்திருக்குது. அவரோட மசில்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டு போகுது. அவரை பார்த்து அவரை ஆய்வு பண்ண டாக்டர்ஸ் அவங்க இப்படியே தொடர்ந்துருச்சுன்னா அவர் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவார், அவரோட உறுப்புகள் சீக்கிரமே செயலிழந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பலரை தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பேச வச்சிருக்குது. பலரும் இதுக்கு மேலே இதை பொறுக்க முடியாது, ஒருத்தர் தன் உயிரே ஒரு அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லி சினிமா பிரபலங்களிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து பலரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. நேரில் போய் சந்திக்கிறாங்க. MP ஆர் ராசா அவர்கள் நேற்று அவரை போய் சந்திச்சிருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சந்திச்சிருந்தாரு. இப்போ இருக்கும் ஒன்றிய சார்பாக என்ன அதுக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது தெரியல. அதாவது அதுக்கு இசைவு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. நீங்கள் இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? சோனம் வான்சுக் அப்படிங்கிறது வெறுமன கல்வியாளர், சுற்றுப்புற செயல்பாட்டாளர் அப்படி சுருக்கிட முடியாது. அவருக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது, போராட்ட வரலாறு நிறையவே இருக்குது. அண்ணா ஹசாரே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அகிம்சை முதல்ல இந்த மாதிரி போராடுறவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணு எல்லாருக்குமே உருவாயிடுச்சு. ஏன்னா அண்ணா ஹசாரே அன்னைக்கு போட்ட கதை தான் இன்றைக்கி மோடி, இந்த பிரதான், இவங்க எல்லாருமே விருட்சமாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஸ்மிருதி இரானி எல்லாரும், இவங்க எல்லாருமே அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. ராம்தேவ் பாபா, இவங்க எல்லாருமே அங்கே அன்றைக்கி தான் இருந்தாங்க. ஸோ நம்ம அண்ணா ஹசாரே அன்றைக்கி நம்பணும், அதே மாதிரி சோனம் வான்சுக்கை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட போராட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் நமக்கு தோணுச்சு. இந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு காரணத்தை யார் எடுத்துகிட்டு நிற்கிறா, நான் ஆர்எஸ்எஸோ இல்லை இந்துத்துவ அமைப்புகளோ இந்த சோனம் வான்சுக்கையும் காக்ரோச் பார்ட்டியும் தொடர்ந்து கரிச்சு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு எலும்பு கூட மீமாக மாற்றி இவரை இப்போவும் மீம் மெட்டீரியலாக மாற்றி ஜோக் அடிச்சிட்டு இருக்கிற இந்த சூழலில் அப்போ இந்த போராட்டத்தில் நாம் குறைந்தபட்சம் ஒரு தார்மீக அறம் சார்ந்தது இவர் கூட நிற்கணும். ஏன்னா டிமாண்ட் என்ன டிமாண்ட் அப்படின்னா, நீட் தேர்வு நடந்தது. அந்த நீட் தேர்வில் பேப்பர்ஸ் லீக் ஆகுது. ஆமாம், கொஸ்டினோட ஆன்சர்ஸ்லாம் அவங்க எழுதிட்டு வராங்க. 20 லட்சத்துக்கு மேலே பசங்க எழுதிட்டு வராங்க. எழுதிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஏற்கனவே கொஸ்டின்லாம் லீக்காக இருக்குதுன்னு தெரிய வருது. பயங்கரமான ஷாக்கிங். கிட்டத்தட்ட 13 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போது அதே நேரத்தில் சூரியகாந்த் யாதவ் இந்த மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களை அவங்க கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை உதிர்க்கிறாரு. அதை உதிர்த்ததும் இந்தியாவில் ஏற்கனவே இந்த அக்னிபாத் முதல் பல்வேறு இடங்களில் வேலை இல்லாமல் இளைஞர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. அப்போ வேலைவாய்ப்பு 2 கோடி வேலைவாய்ப்பு நான் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்ன அந்த வாக்குறுதி எதுவுமே பாஜகவால் நிறைவேற்றப்படலை. இப்போ இவங்க விரக்தியாகி அதில் ஒருத்தர் ஒரு ஆன்லைனில் ஒரு கால் தான் பண்ணார். அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் அது ஒரு கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்காஸ்டிக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் ஆரம்பிச்சது. நாங்கள் கரப்பாம்பூச்சி தான் அப்படின்னு தான் கரப்பான்பூச்சி அப்படின்னு போட்டு அதை ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்ட்டியாக உருவாகிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அபிஜித்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார். அவர் ஏற்கனவே ஆம் ஆத்மிலையும் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தார். வரும்பொழுதே கையில் அம்பேத்கர் படத்தை ஏற்றிய ஒரு புஸ்தகத்தை தான் வந்தார். அந்த புஸ்தகமே கூட ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க எழுதினாங்க அப்படின்னு அதில் ஒரு சந்தேக பார்வையும் அதில் விழுந்துச்சு. இப்படி ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த 13 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த 7 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 70 பேப்பர்ஸ் இந்த மாதிரி லீக் இருக்குது. வெறுமனே நீட் மட்டும் இல்லை, யூஜிசியில் ஆகட்டும், இல்லை 12th CBSE ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்ஷன் ப்ராப்ளம், இப்படி எந்த இடத்த தொட்டாலும் எஜுகேஷன் சிஸ்டமே கிட்டத்தட்ட ஐசியூவில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதை கடந்து வேலை இல்லாத இளைஞர்கள், வேலைக்கு படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள், இவங்க எல்லாம் ஒன்று கூடி தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுக்கு ஒரு வெண்டிலேட்டர் அமைது. அதனால அந்த போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் தான் ஜூன் 28ஆம் தேதி சோனம் வான்சுக் கலந்துக்கிறாரு. அதுல இருந்து முதல் நாளே கலந்துக்கிட்டாரு. ஆமா, சோனம் 28ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை இவர் ஆரம்பிக்கிறாரு. சோனம் வான்சுக் இதுக்கு முன்னாடி லடாக்ல அவங்களுக்கு ஷெட்யூல் 6 வேணும் அப்படின்னு அவர் போராடினாரு. அந்த போராட்டத்தில் 21 நாள் இதே மாதிரி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி தேச விரோத ஆக்ட், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், அந்த அடிப்படையில் அவர்
கைது பண்ணி கிட்டத்தட்ட 170 நாள் உள்ள தூக்கி வச்சது இதே பாஜக அரசு. சோனம் வாங்சுக்கோட அப்பாவை பார்த்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி 1984 வந்து இதே ஷெட்யூலுக்காக, அதாவது லடாக் வந்து ஒரு சுய உரிமை உள்ள சுய நிர்ணயம் உள்ள ஒரு மாநிலம் மாதிரி அதை வந்து செயல்படணும் அப்படிங்கிற உரிமைக்காக அவர் அப்போவே போராடினாரு. அப்போது வந்து இந்திரா காந்தி வந்து நேரில் வந்து அவரை பார்த்து அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சாங்க. இப்போ அவருடைய மகன் இந்த சோனம் வாங்சுக் வந்து இங்க போராடிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பிஜேபியில இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. சோனம் வாங்சுக் குழப்பமானவர்ன்றதுக்கு, அதாவது அவர் மேல உறுதியாக ஒரு நம்பிக்கை வைக்க முடியாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசோட அது இருக்கணும், அவங்களோட பவர் அதுல இருக்கணும்ன்றத போராடினதுல சோனம் வாங்சுக்கும் ஒருத்தர். அதுக்கப்புறம் அது அமைஞ்ச பேருக்கு, பாஜக அரசு அமைஞ்ச பேரு தான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆமா, இந்த நிலங்களை வந்து பன்னாட்டு கம்பெனி கொடுக்கறதுக்கு தான் இவங்க வந்து ஒன்றிய அரசோட அதிகாரத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அது இது காஷ்மீர் 370 நீக்கப்பட்ட போது இவர் வந்து கிட்டத்தட்ட ஆதரவு மனநிலையில இருந்தாரு. இதனால எங்களுக்கு விடிவு வரும் நம்பினாரு. ஆனா பாஜக ஆட்சியோட சூட்சுமா அது இல்லை, அது வேற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அரசியல் தெளிவு அப்படிங்கிறது இப்போ இந்த போராட்டத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீட்டு ரெகுலேட், அதாவது இந்த ரீட் வந்து லீக் இல்லாமல் ரெகுலராக நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க போராட்டம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னா நீட்டே தேவையில்லைங்கிறது தான் போராட்டம். ஆக்சுவலி இவர் போராடி இருக்கணும்னா இதை தான் போராடி இருக்கணும். அந்தந்த மாநிலங்களுக்கு கல்வி பட்டியலில் உயர்கல்வியும் கொடுத்துரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்களோ இல்லை +2 மார்க் வச்சு நடத்துறாங்களோ அவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீ வந்து உன்னோட பார்ப்பனிய சிந்தனைக்கு தக்கன நீ வந்து மற்ற மக்களை வந்து ஒடுக்கிறதுக்கும் ஒன்றிய அதிகாரத்தை ஒரே இடத்துல வந்து குமிக்கிறதுக்கும் தான் நீ இதை பண்ணிட்டு இருக்கிறன்னு இவர் போராடி இருக்கணும். இப்போ இந்த போராட்டம், இந்த அரசியல் வந்து அவர் மட்டும், அவரோட முழக்கம் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட முழக்கம் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்நாடுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு அரசியல் சூழலுமே இதுல தான் டிஃப்ரெண்ட். அது இங்க வந்து திராவிட கட்சிகள் எடுத்தோடனே நீட்டு வந்தோடனே அகேன்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டர் அனிதாவோட மரணம் வந்து பல்வேறு ஒரு கிளர்ச்சியை வந்து உருவாக்குனது தானே. ஆனா அங்க அப்படி இல்லை, அவங்க நீட்லாம் பிரச்சனை இல்லை. இங்க பெரியார் காலத்துல இருந்து தகுதி தேர்வுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. படிக்கிற தகுதியை வளர்த்துக்கிறது தான் ஒருத்தன் காலேஜுக்குள்ளே போறான் இல்ல கல்வி கூடத்துக்குள்ளே போறான். அவன் போறதுக்கே ஒரு தகுதி வேணும், அதை விட ஏகத்தனம் எதுவும் இல்லைன்னு பெரியார் அப்போது இங்க பிரச்சாரம் பண்ணி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபர்ஸ்ட் எரிச்சதும் இதே ரீசனுக்காக தான். நம்ம திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாட்டில தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கும் காரணம் இதுதான். நீ என்ன படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வேலை கொடுப்பியா, படிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கே ரிசர்வேஷன் வேணையா அப்படின்னு நம்ம திருத்தத்தை கொண்டு வந்தோம். ஸோ இந்த அரசியல் புரிதல் இங்க இருக்கு. ஆனா வடக்க வந்து அந்த அரசியல் புரிதல் இல்லை. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து சோனம் வாங்சுக் ஆகட்டும் இல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒரு சின்ன நடுவில் ஒரு கேப் விட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது எப்போனாலும் எங்கனாலும் டைவர்ட் ஆகும். ஈஸியா வந்து மனைமலங்கிய ஒரு வாதத்துல இவங்க விழுந்துருவாங்க. ஆமா இப்படி கூட இருக்கலாமா என்று போயிருவாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுன்றதான் அவங்க கோரிக்கை. ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு வந்து அது இலகுவாகி ஏற்கனவே அவங்க வந்து கேபினெட்டை வந்து ஷஃபிள் பண்ற ஐடியால இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமையும் மாற்றலாம், தர்மேந்திர பிரதானையும் மாற்றலாம், இன்னும் சில பேரை மாற்றலான்ற ஐடியாவில் ஏற்கனவே மோடி இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்குது. இப்போ இவரை மாற்றிட்டு இன்னொருத்தர் போட்டாலும் மறுபடியும் அதே குளறுபடி தான் நடக்கும். அப்போ அவரும் மாற்றணுன்றது போராடுறது தான் அடுத்த இதுவாக போகும். இல்லை மாற்றணும்னு வச்சுங்களேன். 2014 2016 வரைக்கும் உயர்கல்வித்துறை, கல்வித்துறை, இந்த மனிதவள மேம்பாடு, இந்த இதுலலாம் வந்து அமைச்சர் வந்து நம்ம ஸ்மிருதி இரானி, அவங்க சர்டிஃபிகேட்டே வந்து குளறுபடி. அதை விடுங்க, நம்ம மோடி ஐயாவோட சர்டிஃபிகேட் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. இதுதான் இவங்களோட கல்வி நிலை. இவங்க நிலைமையா இப்படி. இவங்க வந்து நமக்கு அமைச்சராக இருந்து நம்மளை வந்து மேய்க்க போகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். அதுக்கு அடுத்து வந்த அமைச்சர் வந்து வடேகர் ஒருத்தர் வந்தார். அவரும் வந்து நான் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் இங்கே நான் பயங்கரமாக பண்ணிடுவேன், அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் டோட்டல் ஜிடிபியில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 6% என்னமாவது ஜிடிபி வந்து நம்ம இதுக்காக செலவழிக்கணும். ஆனால் இவர் செலவழிச்சிருந்தது 0.7 என்னமோ தான். இந்த மாதிரி ரொம்ப குறைவான செலவு வேணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே பண்ணல. அதற்கப்புறம் வந்து அந்த தர்மேந்திர பிரதான் கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்தில் 70 பேப்பர் லீக் ஆயிருக்குது. 1,70,00,000 பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க எந்த அமைச்சரை எப்படி மாற்றினாலும் பாலிசி மாறாம, அந்த சிஸ்டமே வந்து மாறாம, அதை ரிசர்ச் பண்ணி ஒரு கல்வியாளர்கள் குழுவை அமைச்சு அதை வந்து சரி செய்து இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் நம்ம அப்டேட் ஆகணும், இதுக்கு நம்ம இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்னு எந்தவித முடிவும் எடுக்காம இப்படியே வந்து அமைச்சரை மாற்றினா மட்டும் மாறிடுமா அப்படின்னா, நம்ம ஆட்டோ கண்ணாடியை மாற்றினா ஆட்டோ ஓடிடுமாங்கிற கணக்காக தான் இருக்கும். அந்த புரிதல் இல்லாமல் இந்த பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இவங்க ஏற்கனவே அமைச்சரவை மாற்றி வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் சரி 10ஓட போனா நான் இதையும் பண்ணியிருந்தேன் பாருங்க, சோனம் வாங்சுக் இதை நாங்கள் வந்து கேட்டுட்டேன், எங்களுக்கு வந்து ஜனநாயகம் இருக்குது, நாங்கள் எதிரில் இருந்து யார் சொன்னாலும் நாங்கள் கேட்போம்னு அவங்க ட்ராமா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு கூட பிஜேபி இறங்கி வர்றதுக்கோ இல்லை அதை குறித்து பேசுறதுக்கோ கூட தயார் இல்லாமல் கிட்டத்தட்ட 19 நாளாக இவங்க வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவர் கிட்டத்தட்ட வந்து அவருடைய மசில்ஸ்லாம் கிழிஞ்சிருச்சு, அவரோட
அந்த வெயிட் வந்து 9 கிலோ இறங்கிடுச்சு. ஆனால் அவர் வந்து வீடியோவில் சொல்கிறாரு, நான் வந்து சாகலாம் மாட்டேன். You all, I love you all too. Thank you. Thank you. I am strong with half my muscles. Thank you. I'm strong with height. Thank you very much for all your good wishes. எனக்கு ஒரே ஆசை, அந்த 20ஆம் தேதி சலோ சன்செட், அதாவது பார்லிமெண்ட்டை நோக்கி நடப்போம் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் நான் எப்படியாவது கலந்துக்கணும், அது வரைக்கும் என் உயிர் இருக்கும், அதில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஏன் அதாவது அன்னைக்கு தான் வந்து மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஆமாம், பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. நேற்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து திமுகவோட எம்பி ராசா அவர்கள் போய் அவர் நேரில் பார்த்து அவர் வந்து நீங்கள் இதை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்கல. அவர் ஆமாம் சொல்லியிருக்காரு. அதை குறித்து ப்ரெஸ் மீட்லேயும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் இது குறித்தும் நாங்கள் வந்து கேள்விகள் எழுப்புவோம், அவருடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாங்கள் துணை நிற்போம்னு சொல்லியிருக்காரு. இவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் வரைக்கும் யாருமே எதுவுமே பெருசாக பேசலை. ஏன் அவரே கூட ஒன்றும் டெய்லி ஒன்றும் இதெல்லாம் பேசிக்கலாம் இருக்குல்ல. ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அவருடைய ஃபோட்டோ, அதாவது நெளிந்து உடைந்து போன ஒரு உருவத்தோட ஃபோட்டோவை பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பித்தாங்க. பிஜேபியும் அப்படி தான் நினச்சிது, ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க டெய்லியேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் போய் பார்க்குறாரு, கெஜ்ரிவால் போய் பார்க்குறாரு, மகுவா மொய்த்ரா போய் பார்க்குறாங்க, நடிகர்கள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, 3 Idiots படம் வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். ஏன்னா இவர் வந்து அவர் படித்து முடித்தப்பவே அங்கே இருக்கிற பின்தங்கிய மாணவர்கள், பின்தங்கியன்னா சோசியல் இல்லை, லாஸ்ட் பெஞ்சு அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்கல்ல, அந்த பசங்களை வந்து முன்னேற்றதுக்கு அவர் வந்து அதுக்குண்டான ஸ்கில்களை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து 3 Idiotsனு சொல்லுவாங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்க போதே வந்து ஏன் அமீர் கான் இது குறித்து வாய் திறக்கல அப்படின்னப்போ, அமீர் கான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் படம் எடுக்கிறப்போ அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை, ரைட்டர்ஸ்க்கும் தெரியாது. ஆனால் அவருடைய போராட்டம், அவருடைய அந்த உடல்நலம் வந்து சீக்கிரம் தேறி அவர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து சமாதானமாகி வெளில வரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. இவரோட நிலம் இப்படி தான் இருக்குது. ஆனால் சத்ருகன் சின்ஹா அவரோட மகள் நினைக்கிறேன், சோனாக்ஷி சின்ஹா, அவங்க வந்து ஒரு நடிகை. அந்த நடிகை வந்து மிக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, நான் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞியாக நான் சொல்கிறேன், நான் ஏன் மௌனமாக இருக்கணும், யாருக்காக அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு, என்ன மாதிரி இளைஞர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அந்த படிப்புமே இப்படி பாலா போகுது, எதிர்கால இந்தியாவுக்காக வந்து இவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது இப்போ பேசாமல் நான் எப்போ பேசுறது, செத்ததுக்கு அப்புறமா பேச முடியும், அப்போ செத்துட்டா அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிருவீங்கல்ல, இது என்ன ஒரு மனநிலை அப்படின்னு சோனாக்ஷி சின்ஹா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காங்க. கம்பேர் டு அமீர் கான், இந்த சோனாக்ஷி சின்ஹா எவ்வளோ பரவாயில்ல. அதுலேயும் விட இதில் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, அதே படத்தில் நீங்கள் 3 Idiots படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், அதாவது ஆசிரியர் கூட ரொம்ப துடுக்கா ஒரு பையன் சுற்றிட்டே இருப்பான், முந்திரி கொட்டை மாதிரி, படிப்பில் டாப்பராக இருப்பான், அவன் வந்து மைக்கில் பேசும்போது தப்பாக பேசலாம் மாட்டானே, அந்த கேரக்டர் நடித்த பையன் வந்து சோனம் வாங்சுக்கு ஆதரவாக அவர் வந்து ஒரு பேசி வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அமீர் கான் அந்த மாதிரி எதுவுமே பேசல. அப்போ அழுத்தத்திற்கும் அதிகாரத்திற்கும் வந்து பயந்து ஒரு சில நடிகர்கள் இருக்கும்போது, அதே நேரம் சில நடிகைகள் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து சோனம் வாங்சுக்கு ஆதரவாக மெல்ல அதுக்கப்புறம் தான் வெளியில வராங்க. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. 20ஆம் தேதிக்குள்ள பிஜேபி ஏதாவது முடிவெடுக்க வேண்டும், இல்லைன்னா 20ஆம் தேதி இவர் நடக்கும் பொழுது ஆயிட்டுனா அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே பெரிய கலைபரமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உண்ணாவிரதம் அப்படிங்கிறது அகிம்சை போராட்டம், காந்திய போராட்டத்தின் ஒரு வடிவம். ஆயுதம் எடுத்து போராடி இருந்தாரு அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ. ஆனா ஈவன் காங்கிரஸ்ல இருந்து பவன் கேரா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆக ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த கட்சி பாலிடிக்ஸ் தாண்டி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ, அவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து காங்கிரஸை கூட பெருசா ஒன்றும் அவங்க வந்து இணக்கமாலாம் போல. பிஜேபி எப்படி பார்க்குறாங்களோ அப்படிதான் காங்கிரஸ் பார்க்காங்க. நாம பிஜேபியை பார்க்குற பார்வைக்கும் காக்ரோச் பார்ட்டி பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸ்லயும் அந்த பார்ப்பனை சிந்தனை, அதுவும் நமக்கு 100 ஆண்டு வரலாறுல அதுதான் ஆரம்பமே, அங்க இருந்தா நம்ம ஆரம்பிச்சோமே. காக்ரோச் பார்ட்டிக்கும் அந்த மாதிரி இல்லை. அவங்கள பொறுத்தவரை ரெண்டுமே ஒரு கட்சிகள், இவங்க நமக்கு வேலை கொடுக்கல, டெவலப் பண்ணல அப்படிங்கிற அந்த கோபத்துல இருந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி இது வரைக்கும் பேசல. இருந்தாலும் அவருடைய பவன் கீரா, அதுக்கப்புறம் வேணுகோபால், இவங்கெல்லாம் பவன் கீரா வந்து பார்த்துட்டே பேசிட்டு, அங்கே இருக்கிற ஆயிஷா ஸ்டூடெண்ட்ஸும் ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் வந்து பேசிட்டுலாம் இருக்காரு. ஸோ இது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 20ஆம் தேதிக்குள்ள ஏதேனும் இவருக்கு எதுவும் நிகழ்ந்தாலும் சரி, இல்லை பிஜேபி அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு எதுவும் பேசினாலும் சரி, அதில் தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் பிஜேபிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த கங்கை ரிவரை வந்து
சரி பண்ணணும், அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் 112 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். 112 நாள் இதே இந்தியாவில் இதே மோடி ஆட்சி முன்னாடி தான் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அவர் பேர் வந்து குருதாஸ் அகர்வால்னு சொல்லுவாங்க, ஜிடி அகர்வால்னு சொல்லுவாங்க. 112 நாட்கள் வந்து அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து அவர் கேட்டது வந்து கங்கா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வர சொன்னார். 112 நாளும் இந்த மோடி வந்து அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல. இதே கங்காக்காக இவங்க என்னெல்லாமோ செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் அப்படின்லாம் பேசினவங்க ஒன்றுமே செய்யலை. அவர் வந்து உண்ணாவிரதத்தில் இறந்தும் போனார். அப்படி இறந்து போனவருக்கு அதுக்கப்புறமா இவர் ஒரு ட்விட்டு போடுறாரு, யாரு மோடி. அவ்வளோதான், அதோட முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த கங்கா தெரிவிச்சு அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கங்கா ஆக்ட், அவருக்கு கங்காவை பற்றியும் கவலை கிடையாது, இவர் அகர்வாலை பற்றியும் கவலை கிடையாது. நாம் என்னவோ அவ்வளோதான், அதுக்கு மேலே எந்த இது கிடையாது. அந்த மாதிரி இந்த போராட்டம் வந்து போயிடும் அப்படின்ட்டு வடக்கில் இருக்கிற ஊடகவியலாளர் கூட இதை வந்து மதிப்பிடுறாங்க. எப்படி மதிப்பிடுறாங்கன்னா, ஜேபி மூவ்மெண்ட் நடந்தது பீகாரில், அதுக்கு மக்கள் போராட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் ஒரு எமர்ஜென்சிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர நிலைமைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து தள்ளப்பட்டாங்க. அதே மாதிரி 1952 இவர் ராமுலு, ஸ்ரீராமுலுன்னு ஆந்திரால இருந்து தன்னுடைய மொழிவாரி மாநிலத்துக்காக அவர் போராடினதுக்கு அப்புறம் தான் 58 நாள் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. 1952 வந்து மொழிவாரி மாகாணங்கள், அதாவது தமிழ்நாடு ஆந்திரன் மொழிவாரியா பிரிச்சதே வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து தான். அதுக்கெல்லாம் மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருந்தது. அவர் இறக்கும் பொழுதும் சரி, இறந்த பின்னதும் சரி, இல்லை அவர் இருக்கும் பொழுதும் சரி, மக்கள் திரளாக வந்து நின்னாங்க. அதனால வந்து அந்த போராட்டங்கள் எல்லாமே சாத்தியமாச்சு. ஆனால் அந்த சோனம் வாங்சுக் ஆகட்டும், இவரோட போராட்டத்துக்கு வந்து மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு நம்பர் கொடுத்து இதில் நீங்கள் மிஸ் கால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சப்போர்ட்டுக்கு. அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் முந்தா நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும். இன்னைக்கு எப்படியும் ஒரு 1 லட்சம் பேர் வந்திருக்கலாம், 2 லட்சம் பேர் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஆதரவு இருக்குது. முந்தைய ஜென்ரேஷன் மாதிரி இல்லை, ஆன்லைனில் என்னால் ஓட்டு போட முடியும், ஆன்லைனில் என்ன கால் பண்ண முடியும். அப்படி கூட நீங்கள் பார்த்தாலும் 144 கோடி பேரில் ஒரு 2 லட்சம் பேர் தான் கால் பண்ணியிருக்காங்கிறது வந்து இந்த செய்தி, இந்த போராட்டம், இதுக்கு உண்டான வேல்யூ வந்து என்னவா இருக்குது இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். அது போக நீங்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நீட்டுக்கு நம்ம இங்கே வந்து எத்தனையோ போராட்டம், இங்கே வந்து 20 பேர் கிட்டத்தட்ட சூசைட் பண்ணியிருப்பாங்க, நீட் வேணாம் அப்படின்னு சொல்லி, நீட் எழுதிட்டு அந்த பயத்தில் அப்படின்னு. ஆனால் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் அந்த ஃபேமிலியிலேருந்து யாரும் உணர்ச்சி பூர்வமாக வந்து கலந்துக்குவாங்கன்னா இருக்கு. ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. இப்போவும் அவங்க இதில் வந்து ஊடகவியலாளர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு வந்து யார் கூட வந்து நிற்கிறா? ஆளுகின்ற பாஜக தரப்புலேருந்து இது வரைக்கும் சோனம் வாங்சுக்கை வந்து யாருமே வந்து பார்க்கல. அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாகிற மாதிரி தான், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 19 நாள் ஆயிடுச்சு. ஒருத்தர் சாக கிடக்குறான், அவனுக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுத்தா தான் உயிர் பழைப்பான். தண்ணினா என்னது, அவன் என்ன டிமாண்ட் வைக்கிறானோ அதை பற்றி குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தையாவது நடத்தணும்ல. அந்த பேச்சுவார்த்தை கூட நடத்தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ செத்துரு, இதான அர்த்தம். அதாவது தண்ணி கொடுக்காமலே சாகடிக்கலாம், இதுக்கு பேர் கொலையா இல்லையா? கையில் கிளாஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, உங்களால் கொடுக்க முடியும், இல்லை அவனை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும். இவ்வளோ பவரும் உங்ககிட்ட இருந்து நீங்கள் அதை தவற விட்டாலே அதுக்கு கொலைக்கு சம்மந்தம். கிட்டத்தட்ட சோனம் வாங்சுக்கை பாஜக கொல்ல நினைக்கிறது, அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்குது. அது வெறுமனே சோனம் வாங்சுக்கை கொல்றது இல்லை, ஜனநாயகத்தின் மீதான கொலை, அப்புறமா அந்த மாணவர்களின் கனவுகளின் மீதான கொலை. இதை இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஈவன் ராகுல் காந்தியே இருந்தாலும் அவர் வந்து நிற்கணும்ல, ஏன் வந்து பேசலை? அப்புறமா 13 குழந்தைங்க இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களோட நண்பர்கள், அவங்க எந்த அளவில் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க? இது எல்லாமே வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் வந்து ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஐயோ இப்படி நடந்துச்சா அப்படின்னு அப்போ கூட போகிறதில்ல, நம்ம வந்து உச்சி கூட்டிட்டு கடந்து போகிற சூழ்நிலையில தான் இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை சோனம் வாங்சுக்கு வந்து உறுதியாக வந்து இல்லை, நான் இந்த இப்படி தான் இருப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காரு. அவருக்கு வயசு கிட்டத்தட்ட இப்போ 59 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆக போகுது. இது குறித்து ஈவன் தமிழ்நாட்டில் இருந்து வந்து நல்ல ஆசை தான் போனார், ஸ்டாலின் எதுவும் விட்டு போடல. அது போக இளைஞர்களின் சக்தி, ஜென்சியோட எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிற யார், டிவிகே விஜய், இல்லை விஜய் அமைச்சரவையிலேருந்து யாருமே இது குறித்து எந்தவித ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் சொல்லலை. இவ்வளோத்துக்கும் இது கல்வி சார்ந்தது. இந்த சூழ்நிலையாவது இந்த டிவிகே ஆனது இந்த சூழ்நிலை அழுத்தி சொல்ல முடியாது. தமிழ்நாடு வந்து என்றைக்குமே வந்து இந்தியாவுக்கு வந்து அரசியல் வகுப்படுத்திட்டே தான் இருக்குது. அந்த அடிப்படையில் நீட்டு வந்து சரியாக செய்யணும் இல்லை, அது நீட்டே வேணான்னு சொல்லி சோனம் வாங்சுக் வந்து போராடணும், அதுக்கு நாங்கள் கூட நிற்கிறோம். அது இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசியலை இந்திய அளவுக்கு கொண்டு போகிறதுக்காண்டியே அது செய்யணும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, விஜய் வந்து தமிழ்நாட்டில் அப்படி செய்துட்டாரு, இப்படி செய்துட்டாரு, அதை செஞ்சுட்டாரு, இது ஃபேக் இன்ஃப்ளூயன்சரை வச்சு ஃபேக் நியூஸ் தாங்க பரப்பிட்டு இருக்காங்க. இந்த நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த நியூஸ் போயிட்டு இருக்குது. அவர் வந்து ஏதாவது பொண்ணை தொட்டாலே வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாராம், லஞ்சமே கிடையாதான் எங்கேயுமே, எதுவுமே இங்கே 100 கோடி ஊழல் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அப்படிலாம் வந்து அங்கே வந்து
ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே பேட்டர்ன்ல ஒரே கண்டென்ட்டை எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் பேசுறாங்க. அதெல்லாம் கூட ஒரே மாதிரி. ஆமா, அது எல்லாமே யாருக்கு எந்த பேஜஸ்ல நடக்குதுன்னா ஐஏஎஸ் அகாடமி குரூப்லாம் வச்சு நடத்துவாங்கல்ல, அந்த எஜுகேஷன் சம்பந்தமான குரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த குரூப்ஸ்லாம் இது ஷேர் ஆகி 70,000 80,000 லைக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்குது. ஆனா பேச வேண்டிய அரசியல் என்னது? நீட்டிங் தேர்வு அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவனை அவனோட கல்வி உரிமையை பறிக்கிற ஒரு மோசமான ஆயுதம். அந்த ஆயுதமே வேண்டாம் அப்படின்னு தான் வந்து இங்க இருந்து நியூஸ் போயிருக்கணும், செய்தி போயிருக்கணும், அரசியல் படுத்திருக்கணும். ஆனா இவங்க இப்பவும் வந்து எப்படி விஜய் படத்தை ப்ரொமோட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு அரசியலை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி தான் வந்து இவர் உயிரை காக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. இது இருக்க வேண்டியது எப்படி இருக்குன்னா, இந்த சிஸ்டமே மாறணும். என்ன கேட்டா இந்த சிஸ்டத்தை இப்போ நடத்திட்டு இருக்கிற இந்த பிஜேபி ஆட்சியில எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு நல்ல விதமான ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. டாப் யூனிவர்சிட்டி 100 யூனிவர்சிட்டியில வேர்ல்டுல வந்து இந்தியாவில வந்து ஒரு யூனிவர்சிட்டி இல்லை. 200க்கு உள்ள இருக்கிற ஐஐடி மெட்ராஸோட சீஃபா இருந்தவர் வந்து மூத்திரத்தை பத்தி கிளாஸ் எடுத்திருக்காரு பசங்களுக்கு. ஆமா, காமகோடி நம்ம மெட்ராஸ். ஆமா, அவர் வந்து நம்ம மாட்டு மூத்திரத்தோட மகிமையை பத்தி அவர் வகுப்படுத்திட்டு இருக்காரு. அவரை வந்து ஜனாதிபதி அவார்டு வாங்கி கொடுத்து இவங்க வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில ஒரு லேடி வந்து பிரின்சிபல் லேடி வந்து கிளாஸ் ரூம்ல வந்து சாணி எடுத்து அடிச்சு கூலா இருக்கும் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஆமா அந்த ஆபீஸ்ல போய் ஃபுல்லா சாணி. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் லீடர் வந்து அவரும் இருக்கு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. கல்கோட்டியா யூனிவர்சிட்டி பாருங்க. கல்கோட்டியா யூனிவர்சிட்டிலாம் வந்து நம்ம நாட்டோட ஒரு அவமான சின்னம். சரியா, அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முன்னாடி அது இப்போ போனா அதுல ரொம்ப பேச வேண்டி இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜிடிபியில இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு இருக்குது. 2.1% வந்து யாரு சைனா பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து 0.7% தான் அதுல செலவழிச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி எஜுகேஷனுக்காக. ஸோ இப்படிதான் வந்து சூழல் இருக்குது. இதை ஒதுக்குற நிர்மலா சீதாராமன் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மினிஸ்டரை மாத்திருவோம், ஓகே, நிர்மலா சீதாராமன் தான் பட்ஜெட் போடுறாங்க. அவங்க எஜுகேஷனுக்கு ஒழுங்கா பட்ஜெட்டே போடலன்னா அது என்ன ஆகும்? அவங்க ஏற்கனவே அப்படிதான். நீ படிக்க போனாலும் டாக்ஸ், நீ வீட்டில் உட்காந்தாலும் டாக்ஸ், நடந்தாலும் டாக்ஸ், பறந்தாலும் டாக்ஸ், உருண்டாலும் டாக்ஸ்ன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் எடுங்க, அந்த லேசர் கண் மன்னன் யாரு அவர் வந்து அவருடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குது? இஸ்ரேலை கட்டி தழுவி, சரிதானே, இஸ்ரேலை கட்டி தழுவுறதும் ஈரான்ட்ட இருந்து தூரமா நிக்கிறதும் அமெரிக்காக்கு அடிமையா இருக்கிறதுமா வெளியுறவு கொள்கை இருக்குது. அப்படி மாத்தணும்னா அப்ப இவரையும் நீங்க மாத்தணும். மோடி எடுங்க, என்ன செஞ்சாரு இந்த 14 வருஷமா? ஊரா சுத்திட்டு வந்தாரு. என்ன செஞ்சாரு? இந்திய நாட்டை மானத்தை வந்து அடகு வச்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஸ்பீச் ஃப்ரீடமா இருக்கட்டும், இந்த பிரஸ் ஃப்ரீடமாக இருக்கட்டும், இல்ல பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஜிடிபி growth ஆகட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பின்னாடி போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து இங்க வந்து ஆட்சியும் மாற வேண்டி இருக்குது. அது கூடவே ஒரு இதை குறித்த தெளிவான அரசியல் உள்ள தலைமைகள் அதுதான் வரணும். அப்படிங்கிறது தான் வந்து சரியான தலைமையோடு சரியான பாலிசிகள் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இதே மாதிரி தான், இது ரீசைக்கிள் ஆகி அப்படியே சுத்திட்டே இருக்கும். கொஞ்சம் டிசைன் வேற மாதிரி இருக்கும், மாடர்னா இருக்கும், ஆனா இதே தான் இருக்கும். அதை நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.